இவங்க தமிழ் சினிமாவில் ஓரிரு படங்கள் நடிச்சிருந்தா கூட பெரிதும் இவங்க நடித்த படங்கள் வெற்றி வாய்ப்பு தேடித்தரல அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கேப்க்கு அப்புறம் இவங்க அடுத்து நடித்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து. லப்பர் பந்து படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதுவும் அந்த படத்தில் இவங்களோட கேரக்டர் வந்து ரொம்பவும் பெரிதும் பேசப்பட்ட ஒரு கேரக்டராக இருந்தது. இந்த படத்துலையும் இவங்களோட ரோல் வந்துட்டு மிகவும் அற்புதமாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஐஸ்வர்யா லக்ஷ்மி இருக்காங்கல்ல, அவங்க ரோல் இந்த படத்தில் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஸ்வஸ்திகா அவங்களோட ரோலும் வந்துட்டு இந்த படத்தில் இருக்குது. இவங்க 2 பேரும் தான் இந்த படத்துக்கு மெயினான கீ அப்படின்னே சொல்லலாம். இவங்க 2 பேரும் தான் இந்த படத்தை வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்க விடாமல் நகர்த்திட்டு போவாங்க. இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த பிரச்சனையில் நம்ம ஹீரோவை போட்டு எப்படி செய்கிறாங்க, அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் இந்த படத்தில் ஹீரோவோட மாமாவா, அதாவது ஸ்வஸ்திகாவோட கணவராக நடிச்சிருக்கிறது வந்து யாருன்னு